Hallelujah. It's a long time since I saw you last. Nice to meet you. Let's pray for today's word. Father God, thank you for your grace and unfailing love. Thank you for declaring us righteous by believing in Jesus Christ. We know that God wants all men to be saved. We know that God wants us to come to a knowledge of the truth. And we know that salvation and hope come from you, our God. That is the reason why we all assemble before you with an honest heart. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know God's heart better through your word. And please help us to know God's will better through your word. Today we want to receive the full anointing of the Holy Spirit. At this time, anoint us fully with the Holy Spirit upon each of us. Father God, please help us to know ourselves better through your word. Please help us to know that we all are sinners in the presence of God. Please grant us your wisdom and discernment through your word. Help us to enjoy the joy of understanding your word in the Holy Spirit. Please help us to live more worthily according to your word. Please help us to glorify and enjoy you forever. We rely on the Holy Spirit wholeheartedly throughout our worship. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. Amen. Hallelujah. From now on, I'm going to preach the gospel for you. Today's main text is John Gospel chapter 1 verse 1, 2, 3 and 10, 14, 15. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் தமிழ்ல எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 மற்றும் 10வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம். Let's read together John Gospel chapter 1 verse 1, 2, 3 first. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. And verse 10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. And verse 14, 15, 16, 17. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தது. எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முந்தினவரும் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். Colossians chapter 1 verse 15 and 16 and 17. Colossians chapter 1 verse 15 and 16 and 17. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 15, 16, 17. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவருமாகிய
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவரைக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. Now I'm going to preach the gospel for you. தேவனுடைய வார்த்தையை குறித்து இப்பொழுது நான் பேச போகிறேன். What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? Do you know what the gospel is? உங்களுக்கு தெரியுமா சுவிசேஷம் என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? The gospel is Jesus Christ in one word. சுவிசேஷம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக அது சொல்லப்படுகிறது. Therefore, the subject of today's word is Jesus Christ. ஆகையால இன்றைக்கு பேசப்படுகிற தலைப்பானது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து பேசப்படுகிறது. Who do you think Jesus Christ is? நீங்கள் கிறிஸ்துவை யார் என்று நினைக்கிறீர்கள்? Are you thinking of only the pretty baby Jesus born from Mary's body? ஒருவேளை மரியாளுடைய வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை தான் இயேசு என்று நீங்க நினைக்கிறீங்களா? Do you think of only the poor person who was suffered on the cross? அல்லது சிலுவையிலே அறையப்பட்டவர் ஒரு ஏழையாக மட்டும் இருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீர்களா? Do you think of only a good man who died for us? அல்லது நமக்காக மரித்ததான நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் மட்டும் கடவுள் என்று நீங்க நினைக்கிறீர்களா? We all believe in Jesus Christ. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். Is that right? கரெக்டா அது? Okay. Then, who is Jesus? யார் அந்த இயேசு கிறிஸ்து? Today's main text is John Gospel chapter 1 verse 1 to 3 and verse 10, verse 14, 15 and Colossians chapter 1 verse 15 to 17. சற்று முன்பு நம்ம வாசித்த இந்த வேத பகுதிகளிலிருந்து நாம் இன்றைக்கு அதை மையமாக வைத்து நம்ம பார்க்க போகிறோம். This main text explains who Jesus is and what Jesus is. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன நமக்கு தெரிவிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம். I hope you to know Jesus more accurately through today's message. நான் நம்புகிறேன் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்வீர்கள். God is here now in our midst. தேவன் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நம்புகிறோம். God is here now in this assembly. ஆண்டவர் இந்த இடத்திலே நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். May you be blessed by God. ஆண்டவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். காரணம் அவர் அங்கே இருப்பதனால். May you be healed by the light of Jesus Christ our Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தின் மூலமாக நீங்கள் குணமடையலாம். First of all, let's read all together John Gospel chapter 1 verse 1 to 3. மறுபடியுமாக நாம் இந்த யோவான் முதலாம் அதிகாரம் வசனம் 1, 2, 3வது வசனங்களை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். And read also verse 10, 14 and 15 to understand better today's subject. அதாவது இன்றைக்கு உள்ள நம்முடைய இந்த தேவ செய்தியை 1ஆம் அதிகாரம் வசனம் 10, 14, 15வது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள நமக்கு முடியும். Please verse 10. 10வது வசனம் நம்ம பார்க்கலாம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. Please verse 14 14வது and 15. அந்த 15. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். ஆமென். The subject of today's message is our King Jesus Christ, the Creator God,
who existed before the world began. அதனாலே தேவன் இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்னத்தை இந்த காரியத்தை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் ஒரு படைப்பாளராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. Jesus Christ is the creator God who existed before the world began. இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளராக அல்லது தேவனாக அவர் இருந்திருக்கிறார். Jesus Christ is the Son of God who has existed from eternity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாக இருந்து அவர் நித்தியத்திலே உள்ளவராய் காணப்பட்டார். With which word does the Apostle John start John Gospel? அதனாலே யோவான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அது ஒண்ணமாக அவன் அந்த வார்த்தையை அவன் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். In the book of John, Apostle John starts with the word, in the beginning was the word. யோவான் பேசும் பொழுது அவர் ஆதியிலே இருந்தார் என்று தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். Apostle John declares that Jesus is God with the starting word of John Gospel. யோவான் அந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன் என்று மட்டும் சொல்லல, அவன் அந்த எல்லாவற்றுக்கும் அவர்தான் முக்கியமானவர் என்று அவன் அறிவிக்கிறான். In the beginning was the word. ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. How can we know that this word declares Jesus is God? இந்த வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று அறிந்து கொள்வதற்கு அது நமக்கு மூல காரணமாக இருக்கிறது. First of all, let's read Genesis chapter 1 verse 1 and John chapter 1 verse 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் நாம் படிக்கும்போது, Genesis chapter 1 verse 1, in the beginning God created the heavens and the earth. அங்க போடப்பட்டிருக்கிறது அந்த முதல் வசனத்துல தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் அவர் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. John Gospel chapter 1 verse 1, in the beginning was the word. ஆனா இங்கே யோவான் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆதியிலே அவர் இருந்தார், வார்த்தை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the English Bible, Genesis chapter 1 verse 1 starts with the word in the beginning. ஆங்கில வேதாகமத்திலே என்னத்தை நம்ம பார்க்கிறோம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the John Gospel chapter 1 verse 1 also starts with the word in the beginning. யோவான் எழுதின புத்தகத்திலும் கூட நம்ம பார்க்கிறோம் அது ஆரம்பத்திலே ஆதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All the English Bible expresses the word in the beginning. எல்லா வேதாகத்திலும் நாம் ஆங்கில வேதாகமத்துல பார்க்கும் பொழுது அது ஆரம்பம் அல்லது தொடங்குதல் என்று நம்ம பார்க்கிறோம். But in the original Bible, the word in the beginning are different meaning from each other between Genesis and John Gospel. ஆனாலும் ஒரிஜினலாக அல்லது அசல் என்று சொல்லப்படுகிறதான வேதாகமத்தின் மூலமாக நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கும் அது வேறுபட்டாக அது காண்பிக்கிறது. Speaking again, in the beginning of John Gospel is different meaning from that of Genesis. நாம சொல்ல போனால் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிற இந்த வார்த்தையானது ஆரம்பம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது ஆதியாகமத்திலே அது வேறுபட்டதாக காணப்படுகிறது. In the beginning of Genesis uses the word Bereshit in the Hebrew language. ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆரம்பம் அல்லது ஆரம்பத்தில் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எபிரேய மொழியிலே பெரேஷித் என்ற வார்த்தையாக அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Bereshit means the starting time of the universe. ஆகையாலே பெரேஷித் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அது தொடக்க நேரமாக அல்லது பிரபஞ்சத்துக்கு தொடக்க நேரமாக இருக்கிறது. That is, it means the beginning of time and space. அதாவது ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு அது பொருள்படுத்ததாக குறிக்கிறதாய் காணப்படுகிறது. In English, Bereshit means in the beginning of the world. ஆகையாலே ஆரம்பம் என்ற ஆங்கில வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது உலகத்தின் தொடக்கத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, in the beginning in Genesis chapter 1 verse 1 means when the world began. ஆகையாலே உலகமானது அது தொடங்கின போது என்கிற அந்த வார்த்தையானது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் அது நமக்கு காண்பிக்கிறது. But in the beginning of John Gospel uses the word arche in the Hellenic
language. ஆனால் யோவான் சொல்லும் பொழுது அந்த நற்செய்தியினுடைய ஆரம்பம் என்று அவன் சொல்லும் பொழுது ஹெலனிக் என்று சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தையோடு ஆர்கே என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Arche means before all things were created. ஆர்கே என்பது எல்லாம் படைப்பதற்கு முன்பதாக என்று சொல்லப்பட்ட அர்த்தமாக காணப்படுகிறது. Arche means before the world began or from eternity in English. ஆர்கே என்று சொன்னால் ஆங்கில வேதாகமத்தில் உலகம் தொடங்குவதற்கு முன்பதாக அல்லது நித்தியத்தில் இருந்து இருக்கக்கூடியதாக ஒரு காரியமாக இருக்கிறது. Therefore, in the beginning was the word of John Gospel chapter 1 verse 1 can be interpreted as follows. ஆகினாலே நாம இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வார்த்தை இருந்தது என்பதை நாம இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள முடியும். It is that the word has already existed before God created the world. அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இவைகள் இருந்தது என்று சொல்லி அதனுடைய பொருளாக நாம் அதை பார்க்கிறோம். In the beginning of John Gospel means before the world was created. ஆகையினாலே ஆரம்பத்திலே இருந்தது போல தேவன் முன்பதாகவே நிச்சயத்திற்கு முன்பதாகவே அவர் இருந்திருக்கிறார் என்பது ஒரு பொருளாய் காணப்படுகிறது. Therefore, God is the one who has existed since before all eternity. ஆகையினாலே தேவன் எல்லாவற்றையுமாக அவர் நிச்சயத்திற்கு முன்பதாகவே அவர் இருந்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக. When nothing existed except God, there was the Word. கடவுளை தவிர அல்லது தேவனை தவிர வேற எந்த ஒரு காரியமும் இல்லாததுக்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தை இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். By the way, John Gospel says that the Word is the Christ, the Son of God. ஆகினால்தான் யோவான் சொல்லுகிறாரு அந்த வார்த்தை தான் அது தேவனாய் இருந்தது, அது கிறிஸ்துவாய் இருந்தது என்று சொல்லுகிறார். Let's read again chapter 1 verse 1 to 3 and 10 and 14 and 15. மறுபடியும் அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். Verse 1 to 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. And verse 10. 10வது வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. And verse 14, 15. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் இன்னும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். Through these verses, we can understand the 5 important truths. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள் மூலமாக 5 முக்கியமான உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். The first truth is that from eternity the Word has existed and the Word was God. அதாவது முதலாவது உண்மை என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நித்தியத்தில் இருந்து வார்த்தை இருந்தது, அது தேவனாக இருந்தது என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். The second truth is that the Word became fleshy and He came into the world. He is Jesus Christ. இரண்டாவது என்ன பொருள் என்று சொன்னால் அந்த வார்த்தையானது அது மாம்சமாகி இந்த உலகத்திற்கு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். The third truth is that Jesus Christ is the Son of God. அந்த வார்த்தையானது அது மாம்சமாகி அது நமக்குள்ளே அது வாசம் பண்ணினது. The fourth truth is that Jesus Christ is God who has existed from eternity. அவர் மூன்றாவது சொல்ல அவர் மறந்துட்டாரு. ஓகே, அவர் மூன்றாவது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய குமாரனாகிய அவர் தேவனாக இருக்கிறார். நாலாவது அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நித்தியத்தில் இருந்த தேவனாக இருக்கிறார். Apostle John testified that Jesus is God who has existed before the world began. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார் என்று அவன் சாட்சி அளிக்கிறான். One more read verse 1, 2. அந்த ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. Verse 1 and verse 2.
1வது 2வது வசனம் மறுபடியுமாக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென். And the Baptist John also testified concerning Jesus. அதாவது யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. The Baptist John was born 6 months earlier than Jesus. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக 6 மாதங்களுக்கு முன்பதாக இந்த யோவான் ஸ்நானகன் அவர் பிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். But in verse 15, John the Baptist testified that Jesus was before him. 15வது இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது இயேசு அவருக்கு முன்பதாகவே இருந்திருக்கிறார் என்றும் யோவான் ஸ்நானகன் இந்த இடத்துல சாட்சி சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். Let's read John Gospel chapter 1 verse 14 and 15. மறுபடியுமாக இந்த 14வது 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் இன்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேன். அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். Through verse 1, verse 14, verse 15, we can understand that the word is Jesus. அந்த வார்த்தை 14வது 15வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது யாரை குறித்து பேசப்பட்டிருக்குன்னா அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word is God. வார்த்தை என்பது தேவன் அல்லது கடவுள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The word is with God. அந்த வார்த்தையானது அது தேவனிடத்தில் இருந்தது. The word is Jesus, the Son of God. இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையாய் இருந்தார், அவரே குமாரனாக இருந்தார் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். Therefore, Jesus is God who has existed before the world began. ஆகையால் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இயேசு அவர் தேவனாகவே இருந்தார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must understand this. அதை நாம கண்டிப்பாக நாம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Verse 1 says to us that the word is God. அந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது அவர் தேவன் என்று அந்த வார்த்தை அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். Verse 14, verse 15 says to us that the word is Jesus. 14 15வது வசனத்திலே நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தை இயேசு என்று சொல்லப்படுகிறது. Therefore, we can clearly understand that Jesus is the Son of God. ஆகையாலே நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். He has been from eternity. அவர் நித்தியத்திலே இருக்கிறவர். And he came into the world in the flesh as the Christ. அவர் மாம்சத்திலே கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்பட்டார். Therefore, according to John Gospel chapter 1, the word is Jesus Christ. ஆகையினாலே இந்த முதல் வசனத்தின்படி நம்ம என்னத்தை புரிந்து கொள்கிறோம் சொன்னா வார்த்தையாய் இருக்கிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus is the Son of God and he is God himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே தேவனாகவும் அவரே குமாரனாகவும் இருக்கின்றார். Jesus is God himself. இயேசு கிறிஸ்து தாமே அவர் தேவனாய் இருக்கிறார். The fifth truth is that Jesus Christ, who came into the world in the flesh, is the Creator God. ஐந்தாவது காரியமாக நம்ம என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா மாம்சத்துல வந்த இந்த இயேசுவானவர் அவர் ஒரு சிருஷ்டிகராய் தேவனாய் வெளிப்பட்டார். He created mankind and all things in the beginning. ஆதியிலே அவர் எல்லாவற்றையும் மனுஷனையும் எல்லாவற்றையும் மனுகுலத்தையும் அவர் படைத்தவராய் இருக்கின்றார். Through verse 3 and verse 10, we can know that Jesus is the Creator God. அவர் படைப்பாளர் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு அந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டதான 3வது அல்லது 10வது வசனத்தை நாம் படிக்கும்போது அது நமக்கு தெரிய வருகிறது. Let's read verse 3 and verse 10. அந்த 3வது வசனமும் 10வது வசனமும் படிக்கலாம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. Jesus was a man with a human nature just like us. இயேசு நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனித இயல்புடையவராய் அவர் இருந்தார்.
And Jesus was a complete man with a body. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய சரீரத்தை அவர் கொண்டவராய் கூட அவர் காணப்பட்டார். Jesus wept when he heard of Lazarus who was dead. இயேசு கிறிஸ்துவானவர் லாசரு மரித்த போது இயேசுவும் கூட அந்த இடத்துல அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus grieved just like us. இயேசுவும் நம்மை போல துக்கமடைந்தவராய் கூட காணப்பட்டார். Jesus felt severe pain when he was whipped. இயேசு கிறிஸ்துவை அவரை சவுக்கால அடிக்கப்படும் பொழுது கூட அவர் கடுமையான வலிகளை அவர் உணர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். However, Jesus was not a creature like us. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து நம்மை போன்ற ஒரு உயிரினம் அல்ல அவர். And even though Jesus had a body, he was the complete God. அவர் நம்மை போல ஒரு மனுஷனாக அவர் இந்த பூமியில தென்பட்டாலும் கூட, ஆனால் அவர் முழுமையாக அவர் தேவனாக இருந்தார். Jesus was God himself. இயேசு கிறிஸ்து தேவன் ஆகினாலே அவருக்குள் எந்த ஒரு பாவமும் இல்லாமல் இருந்தது. He had no sin in him. அது மாத்திரமல்ல, அவர் எண்ணற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவராய் காணப்பட்டார். And Jesus worked with countless miracles and signs. எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட அவர் செய்தவராக இருந்தார். Jesus is the creator God who created all things. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைப்பாளராக படைத்தவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். This means that Jesus Christ is not a creation. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு படைப்பல்ல, அவர் ஒரு படைப்பாளராக இருக்கிறார். It means that Jesus is the Lord of all things of the universe. ஆகையினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரபஞ்சத்துக்கும் அவரே காரணராக இருக்கின்றார். Therefore, Jesus is the Word who has existed before the world began. ஆகையினால் தான் நாம் பார்க்கிறோம், இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் இந்த உலகத்திலே அவர் வருவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். And he came in the flesh into the world for our sins. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு அவர் வரும்பொழுது அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்தார். And Jesus is the creator God. ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளராக இருக்கிறார். Apostle Paul explained this truth more plainly in Colossians. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபத்திலே இன்னும் சில காரியங்களை அவர் மிகவும் தெளிவாக அவர் விளக்குகிறதை நாம் பார்க்கலாம். Let's read together Colossians chapter 1 verse 15 to 17. நாம முதல்ல படிச்ச அந்த பகுதிகளிலே கொலோசியர் முதலாம் அதிகாரத்திலே நாம 15-17 நம்ம வாசிக்கும் போது, Colossians chapter 1 verse 15, 16, 17. 15, 16, 17. அவர் அதிவிசனமான தேவனுடைய தரிசூலகமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவர் கேட்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்கும் Therefore, Jesus, the Son of God, was with God before the world began. ஆகையால இயேசு கிறிஸ்துவானவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் தேவனோடு இருந்தார் என்று இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிய வருகிறோம். Jesus is the one who created all things. ஆண்டவர் இயேசுவே எல்லாவற்றையும் படைத்தவராக காணப்படுகிறார். Jesus is the one who came to this world in the flesh for our sins. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டவராக இருக்கிறார். Jesus is originally the Son of God. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். But he came as a man to atone for our sins. ஆகையினால இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுடைய பாவங்களுடைய பரிகாரங்களுக்காக அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். Jesus is God. இயேசு கிறிஸ்துவே தேவன். But he came as a man to be an atoning sacrifice for our sins. மனிதனுடைய எல்லா பாவங்களுக்காக
அவர் பாவ பரிகார பலியாக செலுத்தும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். We can understand that Jesus is the creator God through John Gospel. ஆகையால இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் மூலமாக நாம என்னத்தை தெரிந்து கொள்றோம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு படைப்பாளர் அல்ல, அவர் படைக்கிறவராக இருக்கின்றார். Jesus is the Son of God who existed before the world began. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் தேவனுடைய குமாரனாய் அவர் இருந்தார். Jesus is the creator God who created all things in the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த ஒரு தேவனாக இருக்கின்றார். Jesus is the Savior God, the Christ who came into the world in the flesh. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மீட்கும் பொருளாக அவர் ஒரு இரட்சகரான ஒரு தேவனாய் கூட வெளிப்பட்டார். Jesus is the Son of God who existed before the world began. இந்த உலகம் உண்டாகுவதற்கு முன்பதாகவே அவர் தேவனிடத்தில் அவர் இருந்த குமாரனாக அவர் இருக்கிறார். We must acknowledge that and believe that He is the Creator God. ஆகையால நீங்களும் நானும் என்னத்தை நாம் ஒப்புக்கொண்டு வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு படைப்பாளராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Through this, may you have a more certain faith in the name of Jesus Christ. ஆகையால இதன் மூலமாக நாம் என்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இன்னும் உறுதியான ஒரு நம்பிக்கை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். We all believe in Jesus Christ. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். Then we must acknowledge Jesus is the Creator God. ஆகையினால இயேசு கிறிஸ்து தான் உண்மையான அவர் படைப்பாளர் என்பதையும் நாம ஒப்புக்கொள்ள வேண்டும். I hope you know more accurately concerning Jesus our Lord. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில துல்லியமாக நீங்கள் அவரை நம்பி அவரை நீங்கள் ஒப்புக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்கிறேன். Knowing makes us more confident and empowers us. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவர் மேல இன்னும் நீங்க திட நம்பிக்கையோடு கூட அதை தைரியமா இருப்பதற்கு அது உங்களை பலப்படுத்துகிறது. Do you want to receive more power from Jesus? ஆகையினால இயேசுவிடத்தில் இருந்து நாம அவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? If you know Jesus for sure, you will gain more power from Jesus. இயேசு கிறிஸ்துவே அவர் ஒரு படைப்பாளர் என்று நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமல்ல, அதை உறுதியாக நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க தேவனுடைய வல்லமையை நிச்சயமாக அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். Therefore, I bless you so that you may have sure faith in Jesus our King. ஆகையினாலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நம்பிக்கை நாம் கொள்ளுகிறபடியினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I would like to conclude today's word. நான் இந்த வார்த்தையை இன்றைக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I want to ask you one thing. நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். Please listen carefully because it is very important. நீங்க ரொம்ப கவனமாக அதை கேட்க வேண்டும். காரணம் என்றால் அது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. The Bible is the book that teaches us who is king. வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ராஜா யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We can know through the Bible whether God is king or man is king. ஆகையினால தேவன் அவர் ராஜாவாக இருக்கிறாரா அல்லது மனிதன் ராஜாவாக இருக்கிறானா என்பதை குறித்து வேதத்தில் இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். Who is the king in your life? உங்க வாழ்க்கையில யாரு ராஜாவாக இருக்கிறார்? தேவன் ராஜாவாக இருக்கிறாரா அல்லது மனிதன் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறானா? Are you the king in your life? அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க ராஜாவா இருக்கீங்களா? Who is the king in your life? உங்க வாழ்க்கையில யாரு ராஜாவாக இருக்கிறார்? Please don't think that you are the king in your life. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ராஜாவாக இருக்க நினைக்காதீர்கள். Don't think I'm the king in my life. ஆகையால் உங்க வாழ்க்கையில நீங்க அந்த மாதிரியான எண்ணத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது. If you think you are the king in your life, then you will have many problems and many troubles and many anxiety. ஆகையால உங்க வாழ்க்கையில நீங்கள் ராஜா என்று நினைத்தால் வரக்கூடிய அநேக பிரச்சனைகளை போராட்டங்களை உங்க வாழ்க்கையில இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். If you have a lot of difficulties and troubles now,
then you should look back to see whether you thought yourself as the king of your life or not. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில நாம ராஜாவாக நாம இருக்கிறோம் என்று நம்ம அதை நினைத்தோம் என்று சொன்னால், நாம் அதை திரும்பி பார்க்க வேண்டும், நாம ராஜாவாக இருந்தோமா அப்படின்னு சொல்லி. If you think you are the king of your own life, you have to repent. ஒருவேளை நீங்க அப்படி நீங்க நினைச்சா, நான் ராஜா அப்படி என்று சொல்லி நீங்க நினைத்து உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ராஜா இல்ல, அவர்தான் ராஜா என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். We all were saved from sin through Jesus Christ. ஏனென்றால் ராஜாவாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தில் இருந்து நாம மீட்கப்பட்டோம். We all belong to Jesus Christ. நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். So our king is Jesus Christ in our life. அதனால நம்முடைய வாழ்க்கையில ராஜா யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Therefore, there is only one king in our life. நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு ராஜா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். That is Jesus Christ. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Satan prowls around like a roaring lion looking for someone to devour. சில நேரங்களிலே சாத்தானவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவனை ராஜரீகம் போல அவனும் திரிகிறவனாய் இருக்கிறான். Who will be the target of Satan's attack? யார் சாத்தானுடைய தாக்குதலுக்கு அவங்க அதற்கு இலக்காய் இருப்பார்கள்? That would be the person who thinks that he himself is the king of his own life. யார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாதிக்கப்படுவார்கள் சொன்னா, தன்னை ராஜா என்று தன்னுடைய வாழ்க்கையில அவன் நினைக்கிறவருடைய வாழ்க்கையில தான் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். The Satan seeks out and attacks the person who thinks I'm the king of my life. ஆகையாலே சாத்தானானவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ராஜா என்று நினைக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, அவன் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவனாக அவன் தாக்குதலை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். If we want to entrust all the problems of our lives to God and receive God's help, we must acknowledge that Jesus Christ is the Creator God and the King of our life. ஆகையாலே நாம் உதவி பெறுவதற்கு நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நாம் தேவனிடத்தில் நாம கொடுத்து அந்த படைப்பாளரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவைகள் எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். This is the way how we can have a faith that we rely on God correctly. நாம் தேவனை சரியான முறையில அணுகுமுறையோடு கூட நாம் தேவனை நம்பி அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் ஒரு சரியான வழியாக இருக்கும். Do you have any problems and any troubles in your life? ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள் இருக்கின்றதா? Then you must acknowledge that Jesus is your king in your life. ஆகையால அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட்டால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில ராஜா என்று சொன்னால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு. I hope you to repent of thinking that you are the king of your life. ஆகையால இன்றைக்கு நான் நினைக்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க ராஜா இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜா என்று நினைத்து நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Then you will be free from Satan's attacks. அப்பொழுதுதான் சாத்தானுடைய தாக்குதலிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். Then Satan will not be able to attack you. அப்பொழுது சாத்தான் அவன் நம்மளை தாக்க ஒருபோதும் அவனால முடியாது. Satan will not be able to attack you because Jesus will keep you safe. இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அந்த சாத்தானுடைய தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராக அவர் காணப்படுவார். Jesus is our king. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். Jesus is my king. இயேசுவே என்னுடைய ராஜாவாக இருக்கிறார். Jesus is the king of all kings. இயேசு கிறிஸ்துவே எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். Jesus is the Lord of all lords.
இயேசு கிறிஸ்துவே எல்லா அனைத்து பிரபுக்களுக்கும் அவரே கர்த்தராகவும் இருக்கிறார். Jesus is our King and our Lord. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜாவாகவும் நம்முடைய கர்த்தராகவும் இருக்கிறார். Jesus is the Creator God. இயேசு கிறிஸ்துவே ஒரு சிருஷ்டிகருடைய தேவனாய் இருக்கிறார். Jesus is God Himself. இயேசு கிறிஸ்துவே கடவுளாக இருக்கிறார். I pray in the name of Jesus Christ that you and I may confess this. ஆகையாலே நீங்களும் நானும் அதை ஒப்புக்கொண்டு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். May the grace of our Lord Jesus Christ, our King, be abundant in you. ஆகையாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையானது நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அது ஏராளமாக பெருகட்டும். Let's pray with today's word. தேவனுடைய வார்த்தைக்காக நாம இப்பொழுது நாம ஜெபிப்போமாக. Let's pray. ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Father God, we acknowledge that Jesus is our King, our Lord in our life. பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜா என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கர்த்தர் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். Today we understood clearly that Jesus Christ is the Creator God. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு படைப்பாளராக என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். Today we understood clearly that Jesus is our King, our Lord in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவே ஒரு படைப்பாளராகவும் கடவுளாகவும் இருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். Jesus is the Creator God who existed before the world began. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீ இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே நீர் ஒரு படைப்பாளராக நீர் இங்கு இருந்தீர். Jesus is the Son of God who came into the world to save all sinners. இயேசு கிறிஸ்துவானவரே நீரே எல்லா பாவிகளையும் ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்த தெய்வமாய் இருக்கிறீர். We confess that Jesus is our Savior and the Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Jesus was sent in the flesh into the world by God. ஆண்டவராகிய இயேசு கடவுளால் மாம்சத்திலே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவராய் இருக்கிறார். We know that Jesus took away all sins of the world and shed His blood instead of us. அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவே அனைத்து பாவங்களையும் நீக்கும்படியாக எங்களுக்கு பதிலாக உம்முடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தும்படியாக நீர் வந்தீர். Therefore we believe that whoever believes in Jesus Christ is the Son of God and the Savior can be saved from sins by the grace of God. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேவனுடைய குமாரனாகவும் இரட்சகராகவும் நம்பும் பொழுது உம்முடைய கிருபையும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். Please help us to be faithful witness of Jesus Christ so that all people in the world can be saved. ஆகையாலே தேவனே இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள சாட்சியாக இருப்பதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள். Please give us the honest heart to preach the gospel toward the world. ஆகையாலே ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த செய்திகளை ஆண்டவரே பிரசங்கிக்க எங்களுக்கு உள்ளபூர்வமான இருதயத்தை தாங்க. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. ஆகையாலே எங்களை ரட்சித்த எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். Now I will proclaim the blessing for you. நான் இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெப சிந்தனையோடு இருப்போம். God is here in our midst and in this place. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம் மத்தியிலே இருக்கின்றார். The Holy Spirit is moving here to touch and heal us. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை தொட்டு குணப்படுத்தும்படியாக இங்கே வந்திருக்கிறார். May you be free from troubles in the name of Jesus Christ. ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளை போராட்டங்களில் இருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களாக. May you be healed from all disease in the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லா விதமான நோய்களில் இருந்தும் ஆண்டவர் உங்களை குணமாக்குவாராக. May you be blessed fully at any time and at any place by Jesus our King, our Lord. நம்முடைய ராஜாவாய் இருக்கிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்பொழுது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். May God's blessing be in you. கடவுளுடைய ஆசீர்வாதமானது உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கட்டும். May your soul be getting along well. உங்களுடைய ஆத்மாவானது அது நலமாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
May you enjoy good health. நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். May everything go well with you. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்றாக அமையும்படியாக God bless you and your family. உங்கள் குடும்பத்தையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Amen. 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 Hallelujah. Hallelujah.